வணக்கம், நான் ஜரீனா அயூப். லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலாக சிக்கன் கீமா ரேப் பண்ண போகிறோம். இப்போது அதுக்கு தேவையானது சிக்கன், போன்லெஸ் சிக்கன், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, உப்பு, கரம் மசாலா தூள், வெங்காயம், தக்காளி, முட்டை, மிளகாத்தூள், புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் மைதா. முதல்ல இந்த சிக்கனையும் பச்சை மிளகாவையும் மிக்சியில் அடிச்சுட்டு அது கூட இஞ்சி பூண்டு, தக்காளி, கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு சுருளை வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் மைதாவும் முட்டையும் போட்டு ஒரு அடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிட்டு அதை அடை மாவு மாதிரி ஊற்றிட்டு அதுக்குள்ளே இந்த மசாலா, சுருண்ட மசாலாவை வச்சு மூடி எண்ணெய் ஊற்றி பொரிக்கணும். இதுதான் ரொம்ப ஈஸி. இந்த மசாலா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். வெறும் இந்த ரேப் மட்டும் பண்ண போகிறது இல்லை, அதை வச்சே நம்ம கட்லெட்டும் பண்ண போகிறோம். நம்ம இப்போ அந்த சிக்கன், பச்சை மிளகா, தக்காளி மூணுத்தையும் அடித்து வச்சுருக்கோம். முதல்ல சிக்கனோட பச்சை மிளகா மட்டும் தனியாக வச்சு அரைச்சோம். ஏன்னா வெறும் சிக்கனை மிக்சியில் அடித்தோன்னா அது அப்படியே ஒட்டிக்கும். பச்சை மிளகாவும் போட்டு அடித்தோன்னா அது ஒட்டாமல் வரும் அந்த மிக்சி ஜாரில். அதுக்கப்புறம் தக்காளி அடிச்சிருக்கோம், கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து இப்போ அதை இதில் போட்டு சுருளை வதக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த அரைச்ச மசாலா போட்டிருக்கோம். தக்காளி, இஞ்சி பூண்டு, சிக்கன், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டிருக்கேன், கூட மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி. இது நல்லா சுருளை வதங்கின பிறகு தான் அந்த வெங்காயம் சேர்க்கணும். இப்போவே வெங்காயம் போட்டுட்டோன்னா அது பாட்டுக்கு தண்ணி விட்டுட்டே இருக்கும். அந்த வெங்காயத்தோட அந்த க்ரன்ச்சினஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது சட்டுன்னு வதங்கிடும். இந்த மசாலா நம்ம நிறைய விஷயத்தில் யூஸ் பண்ணலாம். இந்த சிலோன் பரோட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாமே இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுறோம். இந்த வெங்காயம் போட்டோடனே மைதா மாவு ரொட்டிக்கு குழைக்கிற மாதிரி குழைச்சிட்டு நல்லா தின்னாக திரட்டிட்டு அதே மாதிரி தவாவில் போட்டு அதில் முட்டையை தேய்ச்சி அதுக்கப்புறம் இந்த மசாலா உள்ளே போட்டு மடித்தோன்னா சிலோன் பரோட்டா. இந்த மசாலாலேயே உருளைக்கிழங்கு வேக வச்சு அதில் நல்லா மேஷ் பண்ணி அதை நல்லா மசிச்சு அதுக்கப்புறம் அதை உருண்டை பிடிச்சி முட்டையில் முக்கி பிரெட் தூள் இருக்குது இல்லையா, அதில் முக்கி பண்ணோன்னா கட்லெட்டுக்கும் அதே தான் மசாலா. நல்லா சுருண்டுடுச்சு. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப வதங்கிடுச்சுனாலும் அதோட டேஸ்ட்டே தெரியாது, வெங்காயத்தோட டேஸ்ட்டே தெரியாது நமக்கு. அவ்வளோதான், மசாலா ரெடி. இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடை மாதிரி ஊற்றி அதில் இதை வச்சு ரேப் பண்ண போகிறோம். அதுக்கு தோசைக்கல் ஒன்று வச்சுட்டு அடை மாவு கரைச்சிருக்கோம், அதில் முட்டையும் மைதாவும் போட்டு உப்பு போட்டு லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அடை மாவு தோசை மாவை விட தண்ணியாக இருக்கணும். தோசை ஊற்றுற மாதிரி இல்லை, அடை ஊற்றுற மாதிரி. கல் காஞ்ச உடனே அதில் லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு அடை ஊற்றுற மாதிரி இங்கே லாஸ்ட்லேருந்து உள்ளே வரணும். முட்டை தோசை மாதிரி ஊற்றிட்டு அது கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி போட்டு நம்ம அந்த மசாலாவை வச்சு ரேப் பண்ண போகிறோம். நம்ம சிக்கன் பாக்கெட்ஸ்னும் சொல்லிக்கலாம் இதை.
ஓவர். 2 முட்டை, கொஞ்சம் மைதா, உப்பு, தண்ணி, நீர்க்க கரைச்சிக்கணும். ஓகே. சின்ன இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம விருந்தாளிங்க வந்தால் கூட சட்டுன்னு இதை பண்ணி கொடுத்துட்டோன்னா என்னோ பெருசாக நம்ம பெரிய விஷயம் பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கேட்பாங்க எப்படி பண்ணீங்க அப்படின்றத. இதுதான் நம்மளோட சிக்கன் கீமா ரேப் ரெடி ஆயிடுச்சு. என்ன நேயர்களே, இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த சிக்கன் கீமா ரேப் ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு. இந்த மசாலா மட்டும் ரெடியாக பண்ணி வச்சுக்கிட்டா போதும். வெங்காயம் வதக்கி கூட அது அன்னைக்கு மட்டும் எப்போ செய்ய போகிறோமோ அப்போ வெங்காயம் வதக்கி போட்டு வதக்கினா போதும். அதுக்கப்புறம் இது எப்போனாலும் உங்கள் கெஸ்ட்டு வந்தாலோ, இல்லை உங்கள் பசங்களுக்கு லஞ்ச் கட்டுறதுக்கு என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தாலோ, இல்லை பசங்க ஸ்கூல்லேருந்து கழிச்சு வரும்போது ஈவினிங் டிஃபனுக்கு கொடுக்கணுன்னா கூட பிள்ளைங்களுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க தானே? இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.